நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சில தினங்களுக்கு முன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதில் அவர் என்ன பேசினாருன்றதை விட எனக்கு அதில் ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. அவர் பேசின விஷயம், இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு வருத்தப்படுறாருன்னும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் எதனால் அந்த பேட்டி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த மாதிரி விஜய் முதலமைச்சர் ஆனது உங்களுக்கு பிடிக்காதனால நீங்கள் ஸ்டாலினை போய் பார்த்து வேறு அரசியல் மாற்றத்துக்காக நீங்கள் ஏதோ பேசினதா வதந்தி பரவுதே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, விஜய்க்கும் எனக்கும் 25 வருடங்கள் ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவர் குறைந்த வயதில் முதலமைச்சர் ஆனது எனக்கு சந்தோஷம்தான். இந்த பேட்டி சாராம்சம் இதுதான். இதில் அவர் சொன்ன அந்த விதம் என்னை ரொம்ப பாதிச்சுது. பர்சனலாக நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறேன். அவள் என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்டாலின் என்னுடைய நண்பர் என்கின்ற முறையில் அவர் வீட்டில் போய் நான் பார்த்தேன். அதை இந்த ரூமர்ஸ் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னும் போது நான் பத்திரிக்கை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து அதை தெளிவு பண்ணலான்னு இருந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் எனக்கு பெங்களூருக்கு ஷூட்டிங் இருந்தது, அதுக்காக நான் ஏர்போர்ட்டு கிளம்பி போனேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் யூஸ்வலாக வருவீங்க, பேட்டி கேட்பீங்க, அப்போ கேட்கும்போது இதை சொல்லிடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு பத்திரிக்கையாளரும் வரலை நான் பெங்களூர் போகும்போது. சரி, பெங்களூர் போயிட்டு திரும்பி வரும்போது சென்னைக்கு நான் ரிட்டர்ன் வந்தேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு. அப்போவாது பத்திரிக்கையாளர்கள் வருவீங்கன்னு பார்த்தேன், அப்போவும் ஒரு காக்கா வரலை. அதனால் என்னால் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்க முடியல. திரும்ப நான் கேரளாவுக்கு 18th மே அன்னைக்கு ஒரு ஷூட்டிங் போகிறதா இருந்தது. அன்னைக்கு கூப்பிட்டு பேசலான்னு நினச்சேன், அன்றைக்கி என்னால் பேச முடியல, ஏன்னா அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னாக்கா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதர், அவர் சொல்கிறாரு, நான் ஏர்போர்ட்டில் போய் பார்த்தேன், எனக்கு பத்திரிகையாளருங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் எந்த அளவு ஒரு கேப்பை ஃபில் பண்ணியிருக்காரு, எந்த அளவு வந்திருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய எண்ணத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளருங்களை தேடனா பத்திரிகையாளருங்களே கிடைக்கலங்க அப்படின்றாரு. அப்போனா என்ன அர்த்தம்னாக்கா, சரி ரஜினியும் வராரு போகிறாரு ஷூட்டிங் போகிறாரு, அங்கேயும் போய் நம்ம பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு செலிபிரிட்டிக்கு எப்போவுமே அவங்க ஒரு அந்த ஒரு இதில் இமேஜ் மெயின்டைன் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, இப்போத்தி இருக்கின்ற தலைமுறை டோட்டல் அட்ராக்ஷனே வேறு மாதிரி இருக்குது.